டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. வணக்கம் என தமிழில் உரையை தொடங்கினார். மருத்துவர்கள் அறிவுறுத்தியும் ஓய்வு எடுக்க மனமில்லை என களப்பணிகளில் இறங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை. பிரதமருடன் இபிஎஸ் சந்திப்பு. விவசாய கடனுக்கு சிவில் ஸ்கோர் கேட்கக்கூடாது என்பது உள்ளிட்ட 3 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார். நாதாகாவிற்கும் தாவேகாவுக்கும் இருப்பது ரசிகர்களுக்கும் உயர்ந்த சித்தாந்தத்திற்கும் எதிரான போர். சீமான் பேச்சு. தற்போதைய சவால்களை சமாளிக்கவும் எதிர்கால ஆபத்துக்களை முறியடிக்கவும் இந்திய ராணுவத்தில் ருத்ரா படை. ராணுவ தலைமை தளபதி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். 2 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தூத்துக்குடியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 4900 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டையில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் வணக்கம் என தமிழில் கூறி உரையை தொடங்கினார். ராமர் மண்ணில் கால் வைத்தது பாக்கியம் என்றும் பிரதமர் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். வெளிநாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு தூத்துக்குடி வளர்ச்சிப் பணிகளை தொடங்கி வைத்ததற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர், பாரதிக்கு தூத்துக்குடியுடன் உறவு உள்ளது என்றும் தனது சொந்த தொகுதியான காசிக்கும் அது உண்டு என்றும் கூறினார். மேலும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். மருத்துவர்கள் அறிவுறுத்தினாலும் ஓய்வெடுக்க மனமில்லை என கூறியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக மண்டல பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். திமுக உறுப்பினர் சேர்க்கையில் 150 தொகுதிகளில் இலக்கு எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். திமுக பொறுப்பாளர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்தது தொடர்பான வீடியோக்கள் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகம் வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடியை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். திருச்சி விமான நிலையத்தில் பிரதமரை சந்தித்த இபிஎஸ் விவசாய கடன்களுக்கு சிவில் ஸ்கோர் கேட்கக்கூடாது என்பது உள்ளிட்ட 3 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்த பிறகு பிரதமரை எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக சந்தித்து பேசியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் இருப்பது ரசிகர்களுக்கும் சித்தாந்தத்திற்கும் இடையிலான போர் என சீமான் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், விஜயின் தாவேகாவில் இருப்பது வெறும் ரசிகர் கூட்டம்தான் என்றும் தங்களது கொள்கைக்கு எதிராக யார் வந்தாலும் அவர்கள் எதிரிதான் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் பெரிய புராணம்தான் பேசப்பட வேண்டும் என்றும் பெரியார் புராணம் பேசப்படக்கூடாது என்றும் தமிழிசை கூறியிருக்கிறார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழர்கள் ஆன்மீகத்தோடு சேர்த்து தமிழை வளர்த்தார்கள் என்றும் அதனால்தான் காவிரி தாய் என சொல்வதாகவும் குறிப்பிட்டார். பீகாரில் நடந்து கொண்டிருப்பது வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் என்றும் தமிழிசை கூறினார். துணை ஆய்வாளர் ராஜராஜன் உயிரிழந்ததற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், அஜித்குமார் வழக்கு போலவே இந்த வழக்கிற்கும் என்ன கதை எழுதியுள்ளார்கள் என தெரியவில்லை என்று சாடியிருக்கிறார். காவல்துறையை நிர்வகிக்க முடியாத முதலமைச்சராக முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். துணை ஆய்வாளர் மரணம் தொடர்பாக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்துள்ள நிலையில் கீழடி தொடர்பான வீடியோ ஒன்றை திமுக வெளியிட்டுள்ளது. தமிழர்களின் வாழ்வியல் எல்லாவற்றையும் விட மிக தொன்மையானது என்பதை குறிப்பிடும் ஆதாரம் கீழடியில் கிடைத்துள்ளது. ஆனால் இது தொடர்பான அறிக்கையை ஏற்க மறுத்துள்ள மத்திய அரசு அறிவியல் பூர்வமான சான்றுகளை கேட்டுள்ளது. இதற்கு திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் இந்தியாவின் வரலாறு தெற்கில் இருந்துதான் தொடங்கியது என்பதை உணர்த்தும் வகையில் திமுக வீடியோ வெளியிட்டுள்ளது.
இந்திய ராணுவத்தில் ருத்ரா என்ற புதிய படைப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி உபேந்திரா திரிவேதி அறிவித்திருக்கிறார். தற்போதைய சவால்களையும் எதிர்கால ஆபத்துகளையும் கருத்தில் கொண்டு ருத்ரா உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் காலாட்படை, கவச வாகனப்படை, சிறப்பு படை உள்ளிட்ட ஆயுதப்படை அமைப்புகளை அது கொண்டிருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் எதிரிகளின் எல்லைகளில் எதிரிகளை எதிர்கொள்ள பைரவ் என்ற லைட் கமாண்டர் பிரிவும் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிவகார்த்திகேயன் நடித்து வரும் மதராசி திரைப்படம் கஜினி படத்தை போன்ற திரைக்கதையில் துப்பாக்கி படத்தை போன்ற ஆக்ஷன் காட்சிகளுடன் இருக்கும் என இயக்குனர் AR முருகதாஸ் தெரிவித்திருக்கிறார். அஜித்திற்கு தீனா போல, சூர்யாவுக்கு கஜினி போல, விஜய்க்கு துப்பாக்கி போல, சிவகார்த்திகேயனுக்கு மதராசி படம் திருப்பு முனையாக அமையுமா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு AR முருகதாஸ் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.